ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 7th மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 3ல இருந்து எக்ஸசைஸ் 3.1ல இருந்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆர்கனைஸ் தி ஃபாலோயிங் மார்க்ஸ் இன் அ கிளாஸ் அசஸ்மெண்ட் இன் அ டேபுலர் ஃபார்ம். மார்க்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். எப்படின்னா உங்களோட கிளாஸ் அசஸ்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளில் கிளாஸ் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதில் கொடுத்துருக்க மார்க்ஸை வந்து ஒரு டேபுலர் ஃபார்மில் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். எப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மார்க்ஸ். ஓகேங்களா? அதில் கீழே வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே இந்த டேபுலர் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்குது. 1 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். 1 வந்து 1 டைம் தான் இருக்குது. டேலி மார்க்லேயும் 1 தான் வந்துச்சுனாலும் ஃப்ரீக்வன்சிலையும் 1 தான் எழுதுகிறோம். 2 வந்து எங்கே இருக்குது? 1 டைம் இருக்குது. தென் 2 டைம்ஸ் வந்து 2 வந்து வந்திருக்கு. 1 2. 3 இருக்குது பாருங்கள், எங்கே இருக்குது? 1. நெக்ஸ்ட்டு 3 வந்து 1 டைம் தான் வந்திருக்கு. 1 டைம். நெக்ஸ்ட்டு 4. 1 2 3. 3 டைம்ஸ் வந்து 4 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5. 1 டைம் 2 டைம் 3 4 5. 5 டைம்ஸ் வந்து 5 வந்து வந்திருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி 4 லைன்ஸ் போட்டுட்டு இப்படி க்ராஸ் பண்ணிங்கன்னா 5. 6 பாருங்கள். 1 2 3 4 டைம்ஸ் வந்திருக்கு. 4 டைம்ஸ் 6. 7 1 2 டைம் தான் 7 வந்திருக்கு. நெக்ஸ்ட் 8 1 டைம் தான் இருக்குது. 1 1. 9 9ம் 1 டைம் தான் இருக்குது. இது டோட்டலாக வந்து 20 நம்பர்ஸ் வந்து இருக்கா பாருங்கள். 1 + 2 3 4 4 + 3 7 7 + 5 12 12 + 4 16 18 19 20 20 நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கா. இப்போ இது வந்து எழுதியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு நம்மள என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, கொடுத்துருக்க மார்க்கை வந்து டேபுலர் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து கன்வெர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விச் நம்பர் இஸ் த ஹையஸ்ட்னு கேட்டிருக்காங்களா. அப்போ இந்த நம்பர்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட் நம்பர் வந்து 9 தானே. 9 தான் எல்லாத்தோட பெரிய நம்பர். அப்போ 9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு விச் நம்பர் இஸ் த லோவஸ்ட். எல்லாத்தோட கம்மியான நம்பர் வந்து இதில் என்ன 1 தான் வந்து லோவஸ்ட். இப்போ 1 தான் இது. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா. இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸில் இருந்து நம்ம வந்து ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு இல்லை ப்ரீவியஸ் கொஷின்லையும் நம்ம வந்து ரேஞ்ச் வந்து பார்த்துருப்போம்ல. இது செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷினில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, ரேஞ்ச் வந்து கேட்டிருந்தாங்களா. தேர்ட் பாயிண்டோட ஆன்சர் இது. ஹையஸ்ட் வேல்யூவில் இருந்து லோவஸ்ட் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணணுமா. ஹையஸ்ட் வேல்யூவில் இருந்து மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. ஓகே, ஹையஸ்ட் வேல்யூ வந்து 9. அதில் லோவஸ்ட் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் பண்ணியிருக்கணும். எதுனா 1. ஏன்னா லோவஸ்ட் வேல்யூ 1 தானே அங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் பண்ணிங்கன்னா 9லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 8. 8 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து ஃபோர்த் ஆப்ஷனில் கொஷின் கேட்டிருக்காங்களே. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி அர்த்தமேட்டிக் மீன். அர்த்தமேட்டிக் மீன் அப்படின்னாலே நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து பார்த்துருப்போம். எல்லா நம்பர்ஸுமே சம் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன். ஆனால் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி, இன்கேஸ் இந்த இடத்துல 10 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, 10ஆல் வந்து டிவைட் பண்ணியிருப்போம். நான் வந்து ஏற்கனவே இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இதை நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னா 100 வந்து கிடைக்கும். பொறுமையாக நீங்கள் ஆட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா 100. 100 வந்து எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது இதில்னா 20 நம்பர்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 20 நம்பரால் டிவைட் வந்து பண்ணணும். இதோட ஃபார்முலா வந்து என்ன இருக்கும், சம் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன். நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். டிவைடட் பை டோட்டல் number of all the observation. ஓகே, இந்த மாதிரி ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து பண்ணலாம். இப்போ இது ரெண்டு நம்பருமே பாருங்கள் உங்களுக்கு வந்து டிவைட் ஆகுதா. இதால் 20 1s are 20 and 25s are 100. அப்படி இல்லைன்னா 0க்கு 0 நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் 2 1s are 2 and 2 5s are 10. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5.
இதுதான் இதோட ஆன்சர். கிளியருங்களா? இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.